ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 FFINE T669 இந்த மைக்கை நான் 2 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 2 மாசத்துல இந்த மைக்ல என்னென்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னால இந்த மைக்கோட பில்டு குவாலிட்டி அப்புறம் டிசைனை வாங்க பார்த்துடலாம். இந்த மைக்ரோஃபோனை வாங்கும் போதே இந்த மைக்ரோஃபோனுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸையும் கொடுத்துருவாங்க. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்சசரிஸும் இந்த மைக்ரோஃபோனை வாங்கும் போது கொடுத்தது தான். ஃபர்ஸ்ட் மைக்கோட டிசைனை பார்த்தோம்னா மைக்கை மெட்டல் பாடியில் கொடுத்துருக்கிறதுனால கையில் எடுத்ததுமே உங்களால் வெயிட்டை ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் மைக்கில் ஒரே ஒரு நாப் தான் இருக்கும். அந்த நாபை யூஸ் பண்ணி உங்களால் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை பிசியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயரும் போதுமான அளவு லென்த்தில் இருக்குது. அப்புறம் பாப் ஃபில்டர், ஃபோம் கவர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையுமே நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ட்ரைபாடு எனக்கு பீரோல் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபைனலாக சிசராம் கொடுத்துருக்காங்க. இதுவும் மெட்டல் தான். பில்டு குவாலிட்டி வைஸ் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் இந்த மைக்கோட பில்டு குவாலிட்டி அப்புறம் டிசைனை பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மைக்கில் என்னென்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மைக்கில் பிடிச்ச விஷயமே இதோட ஆடியோ குவாலிட்டி தான். நான் ஸ்டார்டிங்கில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா போயோட M1 மைக்கு. இது ஒரு நல்ல மைக் தான். ஆனால் நான் மோஸ்ட்லி நைட் டைமில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னை சுற்றி இந்த மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதையும் இந்த மைக்கு சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமா எடிட்டிங்கில் இந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்னோட வாய்ஸோட கிளாரிட்டியும் அடி வாங்கிச்சு. இப்படியே கொஞ்ச நாள் சமாளிச்சதுக்கு அப்புறமா புதுசாக ஒரு மைக் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் இந்த மைக்கை பார்த்தேன். அதுக்கப்புறமா இதோட ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த மைக்கை வாங்கினேன். வாங்கின நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இதோட ஆடியோ குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது இந்த மைக்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட பில்டு குவாலிட்டி தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டல் பாடியில் கொடுத்துருக்கிறதுனால இதோட பில்டு குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. மொத்தத்தில் சவுண்ட் குவாலிட்டி அப்புறம் பில்டு குவாலிட்டி இந்த ரெண்டும் தான் இந்த மைக்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள். இதுக்கப்புறமா பிடிக்காத விஷயங்களை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு கார்ட்ராய்டு பேட்டர்ன் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறதுனால இந்த மைக்ரோஃபோனுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட சத்தத்தை எடுத்துக்கும். பேக் சைடு அதாவது வால்யூம் நாபுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படின்னா உங்களோட சத்தத்தை அந்தளவுக்கு எடுத்துக்காது. இப்போ ஒரு சின்ன டெஸ்டிங்கை பார்த்துடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க பேக் சைட்லேருந்து வரக்கூடிய சவுண்டை இந்த மைக்ரோஃபோன் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுது அப்படிங்கிறத. பேக் சைட்லேருந்து வரக்கூடிய சவுண்டையும் இந்த மைக்ரோஃபோன் கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை நீங்கள் நார்மலாக கேட்கும்போது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஹெட்செட் போட்டு கேட்கும்போது கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிறது தெரிய தான் செய்யும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை எடிட்டிங்கில் உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ணவும் முடியும். எப்போ பயங்கரமாக புழுங்குதுப்பா, கொஞ்சம் ஃபேனை போட்டால் நல்லாயிருக்கும். என்னடா ஹெலிகாப்டர் சவுண்ட்லாம் கேட்குதுன்னு பயந்துடாதுங்க, ஃபேன் சவுண்ட் தான். இருங்க ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ஃபேன் ஆன் பண்ணிட்டே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேனுக்கும் மைக்குக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்து ஃபேனோட சவுண்டையும் இந்த மைக்ரோஃபோன் ரெக்கார்ட் பண்ண தான் செய்யும். ஃபேன் ரொம்பவே மைக்குக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா சவுண்ட் அதிகமாக கேட்கும். ஃபேன் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா சவுண்டு கம்மியாக கேட்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸை கம்ப்ளீட்டாக இந்த மைக்ரோஃபோனால் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னாலும் என்னோட வேலைக்கு இந்த மைக்ரோஃபோன் போதுமான அளவுக்கு இருக்குது. இது கேப்சர் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸையும் ஈஸியாக எடிட்டிங்கில் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே தெரில. இது மட்டும் தான் இந்த மைக்ரோஃபோனில் கொஞ்சம் எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்குது. இந்த மைக்ரோஃபோனை யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்களும் என்ன மாதிரியே ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மைக்கை வாங்கலாம். இந்த மைக்கு மொபைல் கூட சப்போர்ட் ஆகாது. பிசி இல்லைனா லேப்டாப் கூட தான் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் லைவ் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா இந்த மைக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸை கேப்சர் பண்ண தான் செய்யும். அதை நீங்கள் நார்மலாக கேட்கும்போது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஹெட்செட் போட்டு உங்களோட லைவை யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிறது தெரிய தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மைக்கை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை அடாசிட்டி இல்லைனா ஆடிஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி தரமாக இருக்கும். இந்த மைக்கை நீங்கள் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா வாங்குங்க. இந்த வீடியோவை பார்க்காம நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மைக்கை அதிகமான விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மைக்கை கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.